தேசிய அளவுல பிஜேபிக்கு எதிரான ஒரு அணியை கட்டணும். அந்த அணியில திமுகவும் இருக்கணும், தாவேக்காவும் இருக்கணும். அப்படி தேசிய அளவுல பிஜேபிக்கு எதிரான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய காங்கிரஸே தாவேக்காவும் திமுகவும் ஒரு அணியில இருக்கணும்னு சொல்லல. இவர் என்னமோ கண்டுபிடிச்சு சொல்லுகிறார். உடனே வைகோ ரொம்ப கிண்டலா, இது நோபல் பரிசு பெறுவதற்கு தகுதியான கருத்து, அவருக்கு என் பாராட்டுகள் போயிட்டார். நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து. இன்றைய சூழ்நிலையில் திருமாவளவனின் தலைவலி என்பது வன்னி அரசின் வளர்ச்சி என்பதுதான். வன்னி அரசு இப்ப அண்மை காலமாக தீவிர திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். தகுந்த பதிலடியை விடுதலை சிறுத்தைகள் கொடுப்போம் என்பதை மட்டும் திமுகவுக்கு நாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். திருமாவளவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கட்சியை வன்னி அரசிடம் இழந்து கொண்டிருக்கிறார். தனக்கு பாதுகாப்பு புகலிடம் தேடி இப்பவே டிஎம்கே சைடு துண்டு போட தொடங்கி இருக்கிறார். இதை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளால புரிஞ்சுக்க முடியாது, ஊடகவியலாளர்களால் புரிஞ்சுக்க முடியாது. ஷோ ஒரு கவுன்சிலர் நடிப்பார். அவர் மேடையில பேசுவார், நான் அமெரிக்க அதிபருக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால் அப்படின்னு, அமெரிக்காவிற்கும் ஜெர்மனிக்கும் நான் எச்சரிக்கை விடுகிறேன், என்னுடன் மோதி பார்க்காதீர்கள். அது மாதிரி இப்ப திருமாவளவன் தேசிய அளவுல போயிட்டார்.